ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். 2024 ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூவில் டைரக்டர் பா ரஞ்சித் அவர்கள் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட சக்ஸஸை பற்றி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது விமர்சனங்கள் பாக்ஸ் ஆஃபீஸை பாதிக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக்ல பேசிட்டு இருக்கும்போது தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் நிறைய வந்துச்சு. ஆனால் ஆடியன்ஸு தேட்டருக்கு போகிறத நிறுத்தவே இல்லை, பயங்கரமாக கொண்டாடினாங்க. இந்த வருஷம் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக வசூல் பண்ணி நம்பர் 1 படமாகவும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதனால விமர்சனங்கள் எல்லா படங்களையும் பாதிக்கிறது இல்லை. பட் ஆனால் சில படத்தை விமர்சனம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் ஆடியன்ஸு முடிவு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி நடந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தளபதி. ஏன்னா இது ஜஸ்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துக்கு மட்டும் நடக்கல. பீஸ்ட்ல விமர்சனம் ரீதியா அடிச்சு துவைக்கப்பட்ட படம். பட் ஆனால் அந்த படமே பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வசூல் ஸ்டாப்பே பண்ண முடியல. ஸோ எவ்வளோ மோசமாக விமர்சனம் வந்தாலும் தளபதியோட படம் 300 கோடியை கலெக்ட் பண்ணும். தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல அங்கங்க நிறைய என்டர்டைன்மெண்ட் இருந்ததால அது பாக்ஸ் ஆஃபீஸ்ல 400 கோடியை தாண்டியே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. அண்ட் இதே மாதிரி அமரன் படத்தோட டைரக்டர் பேசும்போது இந்த வருஷம் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ரிலீஸ் டேட்டை பேஸ் பண்ணி தான் மற்ற எல்லா படத்தோட ரிலீஸ் டேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணோம். ஏன்னா அதுதான் பெரிய படம்ன்றப்ப அது கூட எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண முடியாது. அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தை சுற்றி தான் எங்க எல்லா படத்தோடைய ரிலீஸ் டேட்டும் அமைஞ்சுது. அண்ட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவரு பேசினதும் கேட்க பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் மாஸ் ஹீரோ படத்தை ப்ரொடியூஸ் பண்ற தயாரிப்பாளர்கள் ரிலீஸ் டேட்டை முன்னாடியே அனௌன்ஸ் பண்றது ஒரு கடமை அப்படின்ற மாதிரி ஏஜிஎஸ் அர்ச்சனா அவர்கள் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. இந்த ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூ பார்க்கும்போது அது ஏன்ன்றது அழகா தெரியுது. அண்ட் இப்போ பொங்கலுக்கு விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்றது இன்னுமே ஒரு குழப்பம் போயிட்டு இருக்கு. ஏன்னா விடாமுயற்சி வரலன்னா வீரன் தீரன் சூரன் வர்ற மாதிரி இருக்காங்க. வணங்கன் படத்தோட டீமுமே எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக விடாமுயற்சியோட ரிலீஸ் டேட்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய படம் இந்த மாதிரி ரிலீஸ் டேட்ல சொதப்புனா இந்த மாதிரி மற்ற படங்களுக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் தளபதி 69 படத்துக்கும் ரிலீஸ் மந்த் ஆஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் டேட் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணல. அதுவுமே பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தளபதி 69 படத்தோட ரிலீஸ் டேட்டுமே வழக்கமான தளபதி படங்கள் போல பக்கா பிளான்ல போயிட்டு இருக்கு. ஸோ 2024 மாதிரி 2025 தளபதிக்கான வருஷமா இருக்க போதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.